ஹலோ, ஹாய் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். கோடை வெயில், ஆனா குளிர்ச்சியான மழை. என்ன ஒரு காம்பினேஷன்! இதுல சூடா ஒரு கப் டீயோட மனசு தமிழ் நோக்கி அப்படியே ஒரு அலசல். தமிழ் நான் சொல்ல வேணுமா? மனசுக்கு இனிமையான பாடல் தரக்கூடிய நினைவுகள் என்னோட மனசுல ஒரு தாக்கம். இந்த மழையும் இந்த தமிழும் சேர்ந்து மனசில் ஒரு கிராமிய மண் வாசம் வீசக்கூடிய பாடலை பாடினா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்காகதோ ஒரு கிராமிய பாடல். பொதுவாக கிராமத்து பாடல்னா மாமா மச்சினிச்சி இந்த மாதிரி ஒரு காதல் ஜோடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கிராமிய பாடலில் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு சின்ன கருத்தும் சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு ஒரு ஆசை. அதை உங்களுக்கு இப்போது நான் என் பாடல் வாயிலாக தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம பாட ஆரம்பிச்சுடலாம். நான் தங்கர தோப்புக்குள்ள அந்தி சாயும் நேரத்தில் காத்திருக்கிறேன், புள்ள காத்திருக்கிறேன். நீ ஆசையோட அங்கே வர வேணும், அடி அவசரமா என்ன பார்க்க வேணும். பட்டணத்து மச்சா உங்க பாசாங்கு பேச்ச கேட்டு பட்டி காட்டு பொண்ணு நானும் தவிக்கிறேங்க. சொல்ல முடிச்சதும் பார்க்க வரேங்க, உம்ம சோடியாகத்தான் பேச வரேங்க. பச்சைக்கிளி உன்னை கண்டு சொல்லும் மறந்தேண்டி, என் மேலே கோபம் என்ன சொல்லு மயிலே. பட்டணத்து மச்சா நானும் வீரந்தாண்டி, அடிபட்டி காட்டு பச்சை கிளி பேசவாயண்டி. நெஞ்சிக்குள்ள உம்மை வச்சு நாள்தோறும் எண்ணுகின்ற என்னோட கேள்விக்குத்தான் பதில் சொல்லுங்க. சாதி மத பேதம் முன்னா என்ன மாமா, நம்ம மக்கள் எல்லாம் சண்டை போட்டு கொள்ளலாமா. வேற்றுமை என்னும் பிசாசு வேரோடு ஓடி வந்து ஆட்டி வைக்கும் கொடுமைதான் சாதி என்பது. அடி அள்ளித்தண்டே அத்தனையும் நமக்கு எதுக்கு, நாம ஆசையோட பேசும்போது சாதி எதுக்கு. மக்களெல்லாம் ஒற்றுமையா சேர்ந்த பின்னே பேசவாரே, மச்சானே சாதியத்தான் ஒழிச்சிடுங்க. படிச்சவக உம்மால முடியலன்னா, இந்த பட்டி காட்டு மக்கள் நிலை என்னவாகுங்க. அள்ளித்தண்டே உன் மேல உசுர் இருக்கு, நான் அத்தனையும் செஞ்ச பின்னே தூரம் விளக்கு. அள்ளித்தண்டே உன் மேல உசுர் இருக்கு, நான் அத்தனையும் செஞ்ச பின்னே தூரம் விளக்கு. அத்தமாவ முறையோட பார்க்க வாரேண்டி, உன்னை ஆசையோடு பெண் கேட்டு விட்ட வாரேண்டி. நானும் ஆசையோடு பெண் கேட்டு விட்ட வாரேண்டி. சொல்ல முடிச்சதும் பார்க்க வாரேங்க, உம்மை சோடியாகத்தான் பேச வாரேங்க. மச்சான் சோடியாகத்தான் பேச வாரேங்க, நானும் சோடியாகத்தான் பேச வாரேங்க. நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு உங்கள் தமிழ் வாங்க, தமிழோடு பேசுவோம்.